அவர் வாப்பாட்ட சொல்றாரு, இது கால யூசுஃப் அபிஹி, தன்னுடைய வாப்பாட்ட அவர் சொல்ற நேரம், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இன்னீர் ஆய்த்து அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்களை கோள்களை நான் கண்டேன். வஷம்ஸ வல் கமர ராய்த்துஹும் லீ சாஜிதீன், அந்த சூரியனும் சந்திரனும் 11 கோள்களும் எனக்கு சஜதா செய்வதை நான் கண்டேன்றார் வாப்பாட்ட. ஒரு மகன், நீங்க யோசிச்சு பாருங்க, என்றைக்காவது உங்கள்கிட்ட வந்து கண்ட கனவை சொல்லியிருப்பாரா? ஒரு புள்ள யார்கிட்ட சொல்லுவார் நினைக்கிறீங்க? உம்மாட்ட. யூசுப் நபி உம்மா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஷம்ஸ் கமர், ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் 11 கோள்களும் எனக்கு சஜதா செய்தேன் சொன்னா, வாப்பா தான் சூரியன், உம்மா தான் அதாவது சந்திரன், 11 கோள்கள் நானாமார்கள். இவர் ஒரு கனவு சொல்றாரு, நிஜமா அது பிற்காலத்தில் நடக்கும். ஒரு வாப்பாட்ட வந்து ஒரு மகன் அவ்வளவு சொல்றான்னா எவ்வளவு அட்டாச் ஆயிருக்கும். கண்ட கனவை வாப்பாட்ட ஓடி வந்து சொல்ற நேரம் வாப்பா சொல்றா, உங்க சகோதரர்கள் மாதிரி போய் இந்த கதையை சொல்லிடாதீங்க. என்ன அர்த்தம்? புள்ள எந்த இடத்துல அட்வைஸ் கேட்கறதுக்கு வாப்பாட்ட வந்துச்சோ, ஒரு மெட்டரை சொல்ல போக்கல வாப்பா அட்வைஸ் பண்ணணும், அவரோட பழகாதீங்க, இவரோட பழகாதீங்க, இந்த மெட்டரை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. இது குர்ஆனிக் டீச்சிங். குர்ஆன் நமக்கு சொல்லி தருது, லா தக்ஸுஸு ருயாக அலா இஹ்வதிக, சகோதரர்மார்களுக்கே சொல்றாரு, வேணாம், உங்க நானாமார்கிட்ட போய் இந்த கனவை சொல்லிடாதீங்க, இது பெரிய பூதாகரம் ஆகிரும் என்று வாப்பா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஃபயகீதுலக கைதா, உங்களுக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. ஏன் எல்லா பிள்ளைகளும் வாப்பாட அட்டென்ஷன் எடுக்க வருவது, வாப்பா என்னோட இறக்கமா, அவரோட இறக்கமா, இவரோட இறக்கமா, இவரோட இறக்கமா, மகன் சொல்ற இந்த செய்தி வித்தியாசமா புரிஞ்சிருவாங்க. ஓஹோ, இவர் பெரிய ஆளாக போறாரு இந்த செய்தியில இருக்குது. அதனால வாப்பா சொல்றாரு, ஆஹா வேணாம் வாப்பா, இத போய் நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு மகன்மார்களுக்கு சொல்றாரு. இதுக்கு பேர் அட்டாச்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு நெருக்கம் என்ற அர்த்தம். உங்க பிள்ளை என்றைக்காவது உங்கள்ட்ட வந்து ஒரு கனவு சொல்லிருக்கிறது, அன்றைக்கு நாங்க பேசுவோம், எவ்வளவு இறக்கம், எவ்வளவு அட்டாச், எவ்வளவு உங்களோட நேசம் என்று நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அவ்வளவு ஒரு தகப்பனாக இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்னவராக இருந்து அட்டாச் ஆகிறார். சோ அன்பு சகோதரர்களே, அதாவது பிள்ளைகள் வந்து உங்களிடம் ஏதாவது காட்டினா நீங்க அவங்கள பாராட்டுங்க, அவங்கள அற்புதத்தை சொல்லுங்க. சச்சின் டெண்டுல்கர் வாப்பா ஒரு தடவை பேட்டி கொடுக்கிறார். சச்சின் குட்டையான ஒரு ஆள், அவர் எப்படி இவ்வளவு பெரிய சிக்ஸ் அடிக்கிறாரு? ஒரு கட்ட ஆளுக்கு இப்படி பாஞ்சு பெரிய பெரிய வெஸ்ட் இண்டீஸ்ல உள்ள பிளேயர் எல்லாம் பெருசா போல் போடுவான், அவர்களுக்கு போட்டு அடிக்கிறாரு, எப்படி அடிக்கிறான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க வாப்பா சொல்றாரு, சின்னத்துல சச்சினுக்கு நான் போல் போடுவேன், சச்சின் விளையாடுவாரு, என் கையில கேட்ச் வரும், நான் வேறுமண்டே தள்ளி விட்டுட்டு 6 அப்படின்னு கத்துவேன், திரும்ப ஒரு அடிப்பான், திரும்ப தள்ளிட்டு 6 என்னுவேன். கொஞ்சம் காலத்துல நிஜமாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பிறகு இப்ப நான் கிரவுண்ட்ல பாக்குறேன், அந்த பயம் இல்லாமலே போய் இப்ப அடிக்கிறார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்டா, ஒரு பிள்ளைய சின்ன டைம்ல இருந்து அவங்க வாப்பா உம்மா எவ்வளவு அட்டாச்சா இருக்கிறாங்களோ, இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு அவங்க பிடிக்கலாது, இந்த பட கதாநாயக கூத்தாடிகளுக்கு அவங்கள பிடிக்கலாது. அதனால பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களோடு நடந்து கொள்ற விதத்தை, அவர் வந்து அனஸ் ரலியல்லாஹுடைய கல்பை எப்படி கவர்ந்துட்டாருன்னு, எவ்வளவு பிஸி ரசூலுல்லாஹ். அனஸ், இப்ப எனக்கு ஒன்றுமே பேச இயலாது, நான் ரொம்ப பிஸி, இப்ப நீங்க வந்து ஏதோ வேலையை செய்யுங்க, அவங்க உம்மா அப்படிதான் அனுப்புறாங்க. சுபஹானல்லாஹ், நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜன்னா என்பது உடம்பு கல்ல, கல்புக்கு. ஜன்னா என்பது உடம்பு கல்ல, கல்புக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தொழுகிறோம், இந்த தொழுகைக்கு ஜன்னாவான்னு கேட்டீங்கன்னா, உங்க கல்பு தொழுதால் ஜன்னா, உங்க கல்பு நோம்பு பிடித்தால் ஜன்னா. நீங்க தர்மம் கொடுக்குறீங்க, உங்க கை கொடுக்குது, பிசிக்கல் பாடி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உங்க கை கொடுக்கிறது இல்ல அல்லாஹ்க்கு, உங்க கல்பு கொடுத்துச்சா, நீங்க இக்கட்டுல கொடுத்திருப்பீங்க, 4 பேர் பார்க்கறனால கொடுத்திருப்பீங்க, அதுவல்ல அல்லாஹ்வுக்கு தேவை. உங்க கல்பு மாறணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு மாறணும். பள்ளிவாசல் தலைமைகளை பெறலாம், அதற்காக வேண்டி ஜன்னாவுக்கு குவாலிஃபைடான ஆள் இல்ல அவரு. உடைய கல்பு மாறி இருக்கணும். அன்பு சகோதரர்களே, நான் ஒரு நாள் பள்ளிவாசல்ல காண்ற, ஒரு நாள் தொழுகிற நேரம் சஃப், இந்த சஃப்ல எவ்வளவு நெருங்கி இடம் கொடுக்கலாமோ அவ்வளவு நெருங்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பள்ளிவாசல் இடம் இல்லை, அதுக்காக தான் ஜும்மா நெருங்கணும். இல்ல, ஒவ்வொரு வக்திலையும் ரசூலுல்லாவுக்கு பிறகு ஹலீஃபாமார்கள் கூட தொழுகைக்கு பின்னாடி சஃப்பை செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட நாள், ஷஹீதாக்கப்பட்ட நாள்,
அவரை பற்றி வர்ணிக்கிற ஒரு சஹாபி சொல்லுகிறார், சஹீல் புகாரில வருகிறது, உமர் பின் கத்தாப் வளமை போன்றே வந்தார், இவருடைய சஃப்பை சரி செய்தார், சஃப்பை நெருக்கினார், சஃப்பை சரி செய்து விட்டு தான் அவர் போனார் தொழுவிப்பதற்கு. அன்றைக்கு தான் அவர் குத்தப்பட்டார், அன்றைக்கு சுபஹு நேரத்தில் குத்தப்பட்டார். எல்லா நாளும் சொல்லிட்டு தானே இப்ப உட்காருங்க, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ்வோட சுன்னா அதை செஞ்சது. ஏனென்றா அவங்களால இடம் இருந்தா பின்னாடி உள்ள ஒருவருக்கு கொடுத்த அதனுடைய நன்மைக்கு தான் முன்னாடி. இட பிரச்சனை இல்லைங்க, நன்மை போட்டி போட்டு முன்னாடி வர்ற நன்மை. அதனால முன்னாடி கொடுங்கப்பா என்று சொல்வதற்கு தான் ஓரமாகும். நான் கண்ண ஒரு பள்ளியில தொழுகிற நேரம், வயசாளி ஜுப்பாவும் போட்டிருந்த மாதிரி ஞாபகம். ஒரு திடீர் பயணம் போன நேரம் என்ன பண்றாரு தெரியுமா, பள்ளி வாசல்ல முன் ஷஃப்ல நிக்கிறார். எனக்கு முன் ஷஃப்க்கு போறதுக்கு இடம் இல்லை, ஒருவர் முன்னாடி நிக்கிறார் முன் ஷஃப்ல. எனக்கு அந்த நிறைய முடி பார்த்தோடனே அவர் அந்த டைம் இந்த பள்ளிவாசல்ல முன் ஷஃப்ல நிக்கிறவர் போல நினைச்சேன். அவ்வளோ நிறைய முடி இருந்துச்சு. அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எவ்வளவு இடம் இருக்குது. இன்றைக்குள்ள பள்ளிகளில் பார்த்தோம்னா முன் ஷஃப்ல 10 பேரை நினைக்கலாம். ஒருத்தர் அங்க இருந்து இன்னொருத்தர் இந்த இப்போ ஒரு இதொண்டு வந்துச்சு பாருங்க, கிளாக் ஒன்று புதுசா பள்ளிவாசல்ல, அதுல ஷஃப்ல எப்படி நிக்கணும்னு வரும். அதை ஓப்பன் பண்ணிட்டாங்களோ தெரியாது, ஏன்னா அதுல காட்டி இது பிழை, இவ்வளவு நெருக்கமா நிக்கணும். மௌலவி சொல்லுவாரு, நெருங்கி நில்லுங்க, எப்படி நிக்கணும்னு தெரியாது, சும்மா நெருங்கி நில்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். எவ்வளவு நெருக்கம் பண்ண அந்த பள்ளியில இவர் நிக்கிறார், அதுக்கு பக்கத்துல நல்ல இடம் இருக்குது. இப்படி பட்டுட்டு அவர் முறைச்சு பார்க்கிறார், அவர் முறைச்சு பார்க்கிறார். இவர் கேட்கிறார், என்ன பின்னாடி போவான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, தொழுகைக்கு உட்கார்ந்துட்டோம் ரப்பு முன்னாடி, பிரபுதியத் அடிமைத்தனம். யார் மறுமையில் அல்லாஹ்வோட முன்னாடி நிக்கிறதுக்கு நாம் எடுக்கிற ட்ரைனிங், அல்லாஹ்வோட பேசுறதுக்கு முனாகஷா முனாஜா நிக்க வருகிறோம். முஸல்லி ஃபர்ல் என்ற நியத்து தான் அவங்க சொல்ல கொடுக்கப்பட்டுச்சே தவிர ரப்புக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற உணர்வு வந்தால், அவருக்கு பட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களை? முறைச்சு பார்ப்பாங்களா? முறைச்சு பார்ப்பாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கல்பு சேஞ்ச் ஆகணும். கல்பு எனக்கு தெரியல பெற்றோர்களுக்கு என்ன ஆகிருக்கேன். மகன் ஓடி வந்தா நான் நியூஸ் பார்க்கிறேன், போ அப்புறம் பார்ப்போம். ஹிட்லர் மாதிரி நடந்து கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புள்ள உங்க அட்டென்ஷனை எடுக்க விரும்புது, ஒரு அட்டென்ஷன் எடுக்க விரும்புது. இன்னொரு கொஞ்சம் காலம் வரும், அந்த காலத்துல நீங்க அவரோட பேசுவீங்க. என்னப்பா எங்க போறீங்க? ஸ்கூல். என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது பரவாயில்ல. இப்ப நீங்க அவரோட பேச துடிப்பீங்க, உங்களோட பேச மாட்டார். ஏன்? ஒரு டைம் வரும் ஓலவை, அவர் மெசேஜ் பண்ணி இன்னொருத்தருக்கு சொல்லுவார், வாப்பா அலட்டுறாரு பேசி பேசி, கொஞ்சம் பேசாம இருங்கன்னு. நீங்க கெஞ்சுவீங்க பேச சொல்லி, வீட்டுக்கு வந்தா 10 நிமிஷம் உட்கார்ந்து ஓடிடுவார். ஏன்? சின்ன காலத்துல ஏற்பட்ட அட்டாச்மெண்ட் இல்லைண்டா, ஃபேமிலி பாண்டிங் இல்லைண்டா, அவருடைய நெருக்கம் இல்லை என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பிற்காலத்தில் தவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால இப்பொழுது பிள்ளைகளோட நாம அல்லாஹ் எதையும் வீணா வைக்கல. ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அரபிகளுக்கு கொஞ்சம் தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரபிகளுக்கு அதாவது அவங்களோட கல்வி கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வர்றவங்க வந்துருவாங்க, இங்களுக்கு வந்துருங்க கொஞ்சம், நாங்க பின்னாடியே போறாங்க. இப்படி வாங்க. எப்பயுமே பள்ளியில எவ்வளவு இடம் இருந்தாலும் முன்னாடி நெருங்கி இருங்க. நாங்க வீடியோவுக்கு கிரவுட் காட்ட வேண்டிய தேவையில்லை. நெருக்கம் அங்க எங்களுக்குரிய ரஹ்மத் இறங்குற இடம் மஜ்லிஸ், நெருக்கமாக நில்லுங்க. அன்பு சகோதரர்களே, அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்களுக்கு வேலை பழுவாய்க்கும் கணக்கு பார்க்கறதா இருக்கும், கொஞ்சம் பொறவைக்கு பார்க்குறேன், கொண்டு வந்தார் என்னமோ உண்டு. சில வேலை ஒன்றுமே இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது, ஆனா உங்கள்கிட்ட கவனம் எடுக்கணும் என்று புள்ள விரும்பும். அந்த நாட்களை தவற விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நிறைய தவற விட்டுருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் பணிபுரிகிற ஒருவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற செய்தியை கொஞ்சம் பார்ப்போம். வலா ஷமம்து ராஹியத்தன் கத் அத்யப மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிறைய வாசனைகளை நுகர்ந்திருக்கிறேன். பிற்காலத்தில் சொல்றாரு, நான் நிறைய மோந்து பார்த்திருக்கிறேன், வாசங்கள் பார்த்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வாசம் வரும், அத மாதிரி ஒரு வாசத்தை நான் நுகர்ந்ததே இல்லை. கல்பு பறி போயிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நீங்கள் உயர்ந்த
உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, பள்ளிவாசல தொழுவிக்கக்கூடிய இமாம்களே, பள்ளிவாசலோட தொடர்புள்ளவர்களே, கல்வி சேஞ்ச் ஆகாம கரடு முரடாக நின்று நாங்க நிறைய ஊருக்கு சேவை செஞ்சுட்டோம்டா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிள்ளைகளோட கொஞ்சம் தெரியணும் எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சஜதாவுக்கு போயிட்டாங்க. சஜதாவுக்கு போன ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பள்ளிக்கு வருவாங்க. எங்க பார்வையில டிஸ்டர்பன்ஸ். பள்ளிக்கு புள்ள வந்தா டிஸ்டர்ப். என்னப்பா கொண்டு வர்றீங்க, என்ன செய்றீங்க? பெருமானார் ஒரு நாள் மிம்பர்ல குத்பா உரை, ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் நினைக்கிறேன், ஞாபகம் சரியில்லை, வருகிறார், உளப்பாக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விறுவிறுன்னு ஓடி வந்தாங்க. புள்ளைய கொண்டு போனாங்க, பிடிச்சாங்க, மிம்பர்ல பக்கத்துல வச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய கல்பை கொஞ்சம் பாருங்க. அவருக்கு ஜன்னாவுல உயர்ந்த இடம், எங்க யாருக்கும் இல்லாத இடம் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான், நபியே நீங்க சொல்ற சத்தியத்தால மட்டும் இந்த மக்கள் உங்களுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரல. அல்லாஹ் இன்னக லஅலா குலுகின் அலீம், 7 வானத்துல இந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படுது ரசூலுல்லாஹ்வுக்கு, நீங்க உயர்வான பண்பு நபியே. உங்களோட வந்தவர்கள் உங்களோட நிற்பார்கள், உங்களோட பேசுவார்கள், அவர்கள் உங்களுக்கு மயங்குவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹை பத்தி அல்லாஹ் சொல்வது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்ற, நபியே நீங்க நிறைய சத்தியத்தை சொல்றீங்க, அதுக்காக இவ்வளவு கூட்டம் நினைக்கிறீங்களா? இல்ல, சத்தியத்தோட பிளஸ் இன்னொன்று இருக்கணும். பாலுக்கு சீனியையும் போட்டாதான் டேஸ்ட் வரும், சோத்துக்கு உப்பையும் போட்டாதான் டேஸ்ட் வரும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க. வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப், உங்க கல்பு கொஞ்சம் கடுமையாயிட்டா லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், நீங்க உண்மையை சொல்லிருப்பீங்க, உங்களை விட்டு நிறைய ஓடி இருப்பாங்க. உங்களை பார்க்கணும் என்று வருகிறாங்க, உங்களோட சிரிக்கணும் என்று வர்றாங்க, உங்களோட 2 வார்த்தை பேசணும் என்று வர்றாங்க, உங்க கையோட கை வச்சு பைஅத் பண்ணணும் என்று வர்றாங்க. யார் நபி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்க பண்பு அப்படி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தார். அவரோட வேலை செஞ்ச அனஸ் பின் மாலிக் உம்மா வந்து விட்டுட்டு போறாங்க. 10 இயர்ஸ்க்கு பிறகு சொல்றது, ஃபர்ஸ்ட் இயர் அல்ல, பொஸ்ஸோட வேலை செஞ்சு 1 வருஷத்துல போதும் அப்பா, அவர் 1 நம்பர் கஞ்சன் அப்படிதான் நடப்பாருங்க. நிறைய இது பண்ணுவாங்க. அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி நிறைய விமர்சனம் செய்வாங்க. இவர் எப்படி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணிக்கிறார் என்றால், நான் எந்த பட்டையும் தொடரல, ரசூலுல்லாஹ்வுடைய மேனி அப்படி அவர் சொல்லாம சொல்றார், ஐ லவ் யூ யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஓ அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். அந்த விருப்பம் தான் அவருக்கு அதை சொல்ல வைக்கியது. சின்னவராக இருந்தவர் அவர். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு, பெரிய ஆள் இல்ல. சொல்லி யோசிச்சு பாருங்க, நீங்க பெரிய பெரிய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பெரிய ஆளா இருந்த சின்னவரை கணக்கு எடுக்க மாட்டீங்க. அவர் யாரப்பா, அவர் விட்டு போடுங்க, நாங்க பெரிய ஆட்கள், நாங்க உட்கார்ந்து பேசுவோம், நாங்க மஷூரா பண்றோம், இவரை கணக்கிலே இருக்காது. அவர் சொல்லுகிறார், வீட்டுல நடந்த செய்தியை சொல்றாரு. என்ன இதுக்கு பிறகு சொல்றாரு, ஓலகது ஹதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன், நான் 10 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வேலை பணிபுரிந்திருக்கிறேன். 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து மூட்டையை தூக்குங்கலாம் சொல்ல மாட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லலாம். உம்மா விட்டுட்டு போனாங்க. யாரத்துல கொஞ்சம் வளர்த்துட்டாங்களே, கொஞ்சம் இது பண்ணுங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பிஸி அப்படின்னு சொல்லல, பெருமானார் சின்ன சின்ன வேலைகள் வேணும்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுகிறார், ஃபமா காலலி கத் உஃப், ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, சீ என்ன வேலை பண்ண, உங்க பிள்ளைக்கே சில பேர் அவங்க பிள்ளைக்கே சொல்லுவாங்க நாசமா போவன்றாங்க. தாய்மார்களுடைய கல்பு அப்படி வருகிறது. சில ஏரியாக்களுக்கு நாங்க போறோம், இவன் பிள்ளையா இருப்பானான்னு கேட்பாங்க, அதுக்கு பிறகு இதாக்குவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெருமானார் பக்கத்தில் உள்ள அனஸ் பின் மாலிக் சொல்றாரு, ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரசூலுல்லாஹ்வோட வர்க் பண்ணிட்டு சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு, சீ என்ன அனஸ், ஒரு நாளில் பெருமானார் சொல்லு, நீங்க பார்க்கலாம் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்ற ஆட்களை, செட்டிங்ல சொல்ற ஆட்களை பார்க்கலாம். பெருமானார் ஒரு போதும் செட்டப் பண்ணல. அவர் பின்னாடி வந்து சொல்கிறார், யாரு ரசூலுல்லாஹ், அவருடைய வீட்டில் இருந்து, வலா காலலி ஷைஇன் ஃபஅல்துஹு லிமா ஃபஅல்துஹு, அதாவது ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை நான் அப்படி செஞ்சிருப்பேன், அனஸ் ஏன் இப்படி செஞ்சீங்க, இது ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே இல்லை. விளங்கிச்சா? அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், வலா லி ஷைஇன் லம் அஃஅல்ஹு அலா ஃபஅல்த கதா, ஒரு விஷயத்தை நான் செஞ்சிருக்க மாட்டேன்,
இப்படி செய்யலாம் தானே அனஸ், இப்படி பண்ணலாம் தானே அனஸ். என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க நினைக்கிறீங்க இப்படியுமே பேசக்கூடாதா, ஒரு பிள்ளையோட இப்படியுமே பேசக்கூடாதா? வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு அவர்களை அந்த அளவுக்கு மோசமாக்கல். அவ்வளவு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவரோடு அவர்கள் மதிமயங்கி இருந்தார். பெருமானுடைய தொழுகையை பார்த்தார், பெருமான் பின்னாடி நின்றார், பெருமான் கவரப்பட்டார். அவருடைய வேலைகளை செய்கிற நேரம் அந்த பிழைகள் ரொம்ப கம்மி. ஏன் அனஸ் இப்படி, ஏன் அப்படி உயர்த்தி சொல்லல? வேற பிள்ளைக்கு நிறைய குரலை உயர்த்துவாங்க, தண்ட பிள்ளைக்கு உயர்த்தாம ராஜான்னு கூப்பிட்டு அடுத்த பிள்ளைக்கு. இது என்ன பண்றாய்? பெருமானார் தன் வீட்டு பக்கத்தில் வளர்த்த விதம் அட்டாச்மெண்ட். அதனால தான் சொன்ன ரசூலுல்லாஹ் சஜ்தாவுல இருக்கிற நேரம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தலையில போய் விளையாடுறாங்க. ஒரு சஹாபி முன்ன நீண்ட நேரம் சஜ்தாவுல, பின்னாடி உள்ள சஹாபி ஒருவர் எழும்பி பார்க்க, இன்னும் இவ்வளவு நேரம் சஜ்தாவுல. ரசூலுல்லாஹ் சஜ்தாவுல இருந்து புள்ளை இறங்கின பிறகு எழும்புறாங்க. என் பேரன் விளையாடுற நேரம் அவரை தலையிலிருந்து இறக்கி வைக்க எனக்கு தோணல் என்றார். அவர் விளையாடட்டும் என்றார். தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பிரச்சனை பெற்றோர்களே, எங்களுக்குள்ள பிரச்சனை பிஸி, நாங்க பிஸி. எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நேரம் கொடுக்க இயலாது. ஒரு காலம் எங்களுக்கு வருகிறது, பேசுறார் இல்லையே, கதைக்கிறார் இல்லையே, ஊமை ஆயிட்டார். அவருக்கு இப்ப ஒன்றுமே இல்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். சின்ன பருவத்தில் நாம் எவ்வளவு அரவணைத்தோம், நாம் எவ்வளவு அவர்களோடு இருந்தோம். எங்க நேசம் இல்லைன்னு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவர்களுக்கு நீங்க உடுப்போடவை எடுத்து கொடுத்துட்டீங்க, மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு தேவையானது நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, மாஷா அல்லாஹ். எவ்வளவு நேரம் அவங்கள வச்சு நீங்க ஹக் பண்ணினீங்க, அவங்களோட முத்தம் கொடுத்தீங்க, அவங்க தேவைகள் என்னன்னு கேட்டீங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க மனம் பாதிக்காத விதத்தில் 4 பேர் முன்னாடி இல்லாம ரகசியமா கூட்டி போய் அவங்கள திருத்தினீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்க கல்புகள் சேஞ்ச் ஆகிருக்கணும். குர்ஆன் நாங்க ஓதுறோம் என்று சொன்னால், குர்ஆன் வாழுது என்று சொன்னால் எங்க கல்புகள் மாறி இருக்கணும். பெரியவர்களே, நாங்கள் யார் என்பதல்ல முக்கியம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்பதல்ல முக்கியம், ஊர் தலைவர் என்பதல்ல முக்கியம். ஒரு முஃமின் தன்னுடைய கல்பில் குர்ஆன் இறங்கினான், நூரம் முபீனா, அது தெளிவான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் பின்னாடி உள்ளவருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கரையணும், அவர்கள் கலங்கணும், அவர்கள் என்னென்று கேட்கணும். அவர்கள் இப்படி ஒரு அருமையான மார்க்கமான உங்களை மேக்னெட், ஒரு மேக்னெட்டை வச்சு ஒரு ஆணி எப்படி ஸ்பீடா வந்து ஒட்டுமோ உங்களோட ஒட்டுவார்கள். அதனால் நான் சொல்லுகிறேன் பெரியவர்களே, பள்ளிவாசல்களை பெருப்பிப்பதும் இவைகள் எங்களுடைய உம்மத்தில் இன்றைக்கு நிறைய நடக்கிறது. ஆச்சரியம், பள்ளியிலே தொழுபவர் 40, 50, 60 ஆண்டுகள் தொழுபவர் ஒருவரை இடிக்கிறார், எனக்கு நெருக்கம், கால் பட்டால் ஒதுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க ரொம்ப வீக். அதனால் சொல்லுகிறேன், சஹாபாக்கள், நான் அரபிகளை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். அரபுகள் யார் என்றால் நீங்க புரிவீங்க. அப்பதான் அரபுகள் மிகவும் கடினம் உள்ளமுடையவர்கள். அல்லாஹ் ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் என்பது ஒரு மிக ஆச்சரியமான பொய். அரபுகள் படிக்காதவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். இன்றைக்கு அவங்க சோம்பேறி. வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை செய், நான் பொஸ்ஸா இருக்கிறவங்க ஒரு வேலையும் பண்ணாம இருப்பேன். இப்பதான் என்னமோ பண்றாங்க. அரபுகள்கிட்ட இறக்கம் இருக்குது, வெளியே கொண்டு வந்தாங்க. அதை நீங்க படிக்கலாம். இன்றைக்குள்ள அரபிட்டையும் நிறைய படிக்கலாம். அந்த காலத்து அரபுகளை வரலாறு சொல்லுது. ஆனால் வாக்கு மீற மாட்டாங்க, வாக்கு மீற மாட்டாங்க. நிறைய கெட்ட பண்பு இருக்கும், வாக்கு மீற மாட்டார்கள். அந்த காலத்து அரபுகள் அப்படி இருந்தது. அவசரமாக கோவப்படுவார்கள், நிறைய தூஷணம் பேசுவார்கள், நிறைய பட்ட பேர் சொல்லுவார்கள். இதெல்லாம் அவங்க வழக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஆண்கள் இந்த திகாரில ஆம்பளையில தொடர்ந்து அழுகிற ஆம்பளையில கண்டிக்கிறீங்களா? காண கஷ்டம். மாற்று மத அன்பர்கள்ட்டையும் நீங்க காண கஷ்டம், முஸ்லீம்கள்ட்டையும் காண கஷ்டம். தொடர்ந்து அழுகிற ஆண்கள். அரபுகள் அழுகிறார்கள் என்றால் அது புதுனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல நிறைய புதுனங்களை போட்டாங்களே, 7 அற்புதம், 7 wonders of the world, 8, 9 மாத்தினாங்களே, அதை விட அற்புதம் தான் அரபு அழுகிறது, அரபிகள் அழுகிறது. என்னோட புள்ளைய, சொந்த புள்ளைய ஒரு சஹாபி சொல்லுகிறார், ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானார் அவரை கூப்பிடுங்க, லுஹாவுடைய நேரம். பெருமானார் அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடுவாங்க, சொல்லுங்கப்பா இன்னைக்கு என்னன்னு கேட்பாங்க, உங்க கதையை சொல்லுங்கன்னுவாங்க. சில வேளை ரசூல் அதை கேட்டுட்டு அப்படி நிற்பாங்க. ரசூல் சின்ன டைம் ஒன்று ஒதுக்குவாங்க அதுக்கு. பள்ளியில் ஒரு தோழர் அழுகிறார், கூப்பிடுறாங்க. என்ன? அவருடைய கதையை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். அவருடைய புள்ள, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள பிறக்குது. பொம்பளை புள்ளைய வைஃப் மறக்கிறா,
என்ன நீங்க சவுதி போயிட்டு வர மாதிரி, கத்தார் போயிட்டு வர மாதிரி, அவங்களும் ஷாமுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களும் பல ஊர்களுக்கு போய் வருவாங்க, வியாபாரம் முடிஞ்சு வருவாங்க, தங்கி வருவாங்க, இப்படிலாம் நடக்கும். ஸோ பிள்ளைய பெற்றெடுத்துட்டாரு, பிற்காலத்தில் வராரு. அப்போ புள்ளையோட வீட்டில் ஓடுது யார்? ஃபுல்லாடி புள்ள, அந்த புள்ள, அவங்க புள்ள. இன்றைக்கு ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி வளர்ப்பாங்க பிள்ளைகளை. அவங்க வீட்டு புள்ள இங்கே இருக்கு, இங்கே விட்டு புள்ள அங்கே இருக்கு. இந்த பிள்ளைக்கு சில நேரம் உம்மாண்டது இங்கே தான் வரும். இப்போ இல்லை, 15 பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் மாற்றி வளர்க்குறதெல்லாம் இருக்கும். அந்த புள்ள இங்கேயே வந்து சேர்ந்துடும். 16வது புள்ள இங்கேருந்து 2 அங்கே போயிருக்கும், 14 கழிஞ்சிருக்கு. சில வேளை அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு உறவு இல்லாமல் வேற மாதிரியே வளர்ந்துடும். இது பெருசு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி மாற்றுவாங்க, வளர்ப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க. கொஞ்சம் காலம் கழிஞ்சு வர்றாரு. இன்றைக்கு வைஃபுக்கு மறைக்கல, வைஃபுக்கு தெரியும் ஹஸ்பண்டை பற்றி, கொன்றுவார். அட இன்னொத்தனை குத்துறது பரவாயில்ல. இன்றைக்கு நீங்க கேள்விப்படுறீங்க இல்லையா, அரபு நாட்டுக்கு போயிட்டு வரவனுக்கு ஆணி குத்தினாங்க, சுட தண்ணி ஊத்தினாங்க. இதெல்லாம் உங்களால நடத்தலுமா? நடத்தல. அந்த மாதிரி இல்ல, ஆணிய குத்துற அளவுக்கு கல்பு, அந்த கல்பு மாறினால் சுபஹானல்லாஹ், சுட தண்ணிய மேல ஊத்துற அளவுக்கு கல்பு. இதெல்லாம் பொய் இல்ல. இந்த நாட்டில் பியூரோல உள்ளவர்கள் சொல்றாங்க, நிஜமான கதைகள் நிறைய இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அதாவது நல்ல உள்ளங்களும் இருக்குது, பொதுவான இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு, நான் ஒரு குழியை தோண்டிட்டேன், புள்ளைய கூட்டிட்டு போயிட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் புதைச்சு, என் மகளுக்கு தெரியாது, ராத்திரி எழுப்புற நேரம் வாப்பா என்னோட பேசுறாருன்னு என்னோட வந்தா. யா ரசூலல்லாஹ், நான் கூட்டி போனேன், குழியில் போட்டேன். அப்ப தாடி, அரபுகள் தாடி வைப்பாங்க. யா ரசூலல்லாஹ், நான் மண்ணை போடுகிற நேரம் என் தாடியில் மண் படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகள் என்னுடைய தாடி தட்டினாள் யா ரசூலல்லாஹ், நான் அதை பார்க்கவில்லை யா ரசூலல்லாஹ், திரும்ப 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 போட்டேன் யா ரசூலல்லாஹ், துடிக்க துடிக்க புதைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அவர் கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் செய்ததுக்காக வேண்டி தேம்பி தேம்பி அழுதேன் என்பதல்ல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் நிற்கிற நேரம் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பிடிப்பானா யா ரசூலல்லாஹ், என் சொந்த பிள்ளையை நான் துடிக்க 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 புதைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு மன்னிப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று தேம்பி தேம்பி அழுகிறார். அரபுகளுடைய வரலாறில் இப்படி ஒரு அழுகை அரபுகள் கண்டதே இல்லை. கல்புகள் மாறி அவர்கள் தொழுகையில் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஒரு தோழர் சொல்லுகிறார், நான் வந்தேன் ரசூலுல்லாஹ், ஒரு பானை அடுப்பிலை வைத்து சுடப்ப அந்த பானையை சூடாக்கினா அது எப்படி அந்த தண்ணி முட்டை போடுமோ, பெருமானார் தேம்பி தேம்பி அழுதார். அந்த தோழர்கள் அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அதனால் சொல்கிறேன், அரபு உலகத்தில் ஒரு ஆட்சி நடந்தது. 23 ஆண்டு காலத்தில் இஸ்லாம் பரவியது. ரோம பேரரசு உளுந்துச்சு, பாரசீக பேரரசு உளுந்துச்சு, எல்லா மூலை முக்குகளுக்கும் இஸ்லாம் போச்சு, திஹாரிக்கும் வந்துச்சு, அன்றாதபுரத்துக்கும் போச்சு. இது அற்புதம் போன்று, இது ஒரு அற்புதம் போன்று, just in 23 years, 23 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு புரட்சி நடந்து அற்புதம் போன்று அரபுகள் அழுததும் ஒரு அற்புதம். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. அக்ரா பின் ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு தோழர் வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பிள்ளைகளை வச்சு கொஞ்சுறாங்க மடியில், ஹசன் ஹுசைன் பேரன், கொஞ்ச நேரம் முத்தம் கொடுக்குறாங்க. அவர் அவ்வளவும் பார்த்துட்டு இருந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளை, எனக்கு 10 பிள்ளை, நான் கொஞ்சினதே இல்லை. யர்ஹம் யுர்ஹம், இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, உங்க பிசினஸ்ல நீங்க நிறைய பிஸி ஆகலாம், நிறைய சொத்துக்களை நீங்க சேர்க்கலாம். சில வேளை நீங்கள் சொத்துக்களை கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் கல்புகள் வறுமையாகிரும், வெறுமையாகிரும், அது பெருமையாகிரும். ஏண்டா நீங்க சொத்தை சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, உங்க பிள்ளைகளோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. உங்களுக்கு 60-70 ஆகிற நேரம் அவர்கள் உங்களை பார்க்க வர மாட்டார்கள், உங்களோட பேசுவதற்கு அவர்கள் இல்லாமல் போவார்கள். அப்பொழுது உங்களுக்கு முழு சொத்துகளும் இருக்கும், ஆனால் உங்களுடைய கல்புக்கு தேவைப்படுகிற லவ் அண்ட் கேர், உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயத்தை நோக்கி நான் விரல நீட்ட மாட்டேன், அவங்கள நோக்கி வரல நீட்ட மாட்டேன். உங்களுக்குள்ள நியூஸ் நீங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள வேற விஷயங்கள் பார்க்கலாம், கணக்கு பார்க்கலாம். அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் இருக்குது. உங்க பிள்ளைகளோட எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வந்தீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் வந்தீங்க? அவர்களுக்கு விளங்கும் விளங்காமல் இருக்கலாம். நீங்கள் பள்ளிக்கு கொண்டு வந்தீர்களா?
ஒரு வார்த்தை அல்லாஹ்வை பத்தி அவருடைய காதிலே கேட்டு அது இன்னொரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கண்களை கலங்க வைக்காது நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்க பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய கொள்கை சகோதரர்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் வந்த இந்த இடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வரல. அதனால் நன்றாக புரிந்துக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு வேற நீங்க பெரிய சொல்யூஷன்ஸ் தேடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெரி பேசிக். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தார், அந்த மக்கள் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணல, ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேஞ்ச் பண்ணல. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னாவது, அதாவது பிள்ளைகளுக்கு நான் அறிவுரைப்படுத்த பெரியவங்க வந்திருக்கிறீங்க, மாணவ சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியதல்ல, பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுடைய பிள்ளைக்கு வருவதற்கு உங்களுடைய துஆ காரணமா இருக்கு. பிள்ளைகளை பெற்றெடுக்கிற டைம்ல கருவறையில் நிற்கிற நேரம் நீங்க துஆ கேளுங்க. கொஞ்சம் நீங்க சூரா மரியத்தை கொஞ்சம் பெரட்டுங்க. சூரா மரியத்தை பெரட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குழந்தைகளை பிரிக்கிறான் சூரா மரியத்துல. ஏன்னா சூரா மரியம் கிறிஸ்தவர்களுக்கு பேசுறது, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு பேசுறது அல்லாஹ் மறுக்கிறான். 3 பாட்டா பிரிக்கிறான் அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தேம்பி தேம்பி அழுது குழந்தை கேட்டார், அவருக்கு அல்லாஹ் நீண்ட காலமாக புள்ள கொடுக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் 2வது பாட், மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்கவே இல்லை, அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. 3வது பாட், ஒரு கெட்ட தகப்பனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தைகளை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் வெடிக்க பார்க்கிறது, இந்த பூமி பிளக்க பார்க்கிறது, அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எல்லோரும் அடியார்கள் என்று அல்லாஹ் பிரிக்கிறான். நன்றாக புரிந்துக்கோங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், அவருடைய தலைமுடி நரைக்க பார்க்கிறது, கெஞ்சி கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு பிறகு என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு என் ஃபேமிலியை நான் நம்பல, இந்த தீனை நிலைநாட்டுறதுக்கு இமிவராய் எனக்கு பிறகு எனக்கு ஒரு சந்ததி வேணும், அவங்க தான் தீனை நிலைநாட்டணும், எனக்கு ஒரு புள்ளைய தாயா அல்லாஹ், உன்னிடம் கேட்டு நான் என்றைக்குமே நான் வந்து நம்பிக்கை இழந்தது இல்லைன்னு கேட்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கிறார், அல்லாஹ் பேர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி யஹ்யான்ற பேர் துனியால இல்ல, அல்லாஹ் பேர் வைக்கிறார், யஹ்யா, யா யஹ்யா குதில் கிதாப், யஹ்யா கிதாபை பற்றி பிடித்துக்கொள். யஹ்யா பிறக்கிறார். ஒரு பக்கம் வை, இன்னொரு பக்கத்தை பாரு, அல்லாஹ் கொடுத்த புள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண். இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆம்பளை கேட்ட துவா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா கேட்கிறாங்க ஒரு துவா. அதாவது இம்ரானுடைய மனைவி அவங்க கேட்கிறாங்க, இன்னி நஸர்து மா ஃபி பத்னி முஹர்ரர ஃபதகப்பல் மின்னி, இறைவா முஹர்ரர, யா அல்லாஹ், என் வயிற்றில் நான் ஏதோ சுமக்கிறனோ அதை உனக்காக அர்ப்பணிச்சு விட்டேன், யா அல்லாஹ் ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. கேட்கிறவங்க சேர்த்து ஒரு துவாவை கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது உனக்கு தான், பள்ளிக்கு தான், நான் மார்க்கத்துக்காக அர்ப்பணிச்சு, குழந்தை பிறக்குது, யாரா நான் ஆம்பளை நினைச்சேன், பள்ளிக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறதுக்கு கேட்டு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, என்னையா அல்லாஹ், சரியா அல்லாஹ், இன்னி உய்துஹா பிக வ துர்ரியத்திஹா மின ஷைத்தானிர் ரஜீம், இவக்கும் இவருடைய சந்ததிக்கும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் கபூலாக்கிட்டான் அந்த துவா. ஷைத்தான் தீண்டாமல் பிறந்த பிள்ளை மரியம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருடைய பிள்ளைகளும் தீண்டப்படுகிற நேரம் அழுகிறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா கேட்ட துஆ கபூலாகி. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி பிள்ளைக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் தேவையில்லை. வகஃபலஹா ஜக்கரியா, அவங்க நிறைவேற்றுறாங்க, என்ன செய்றாங்க, அவங்களுடைய முடிவுப்படி அவங்கள கொண்டு போய் பள்ளியில விடுறாங்க. அந்த நேரத்தில் நானா நீயா நானா நீயாண்டு போட்டி போடுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில வச்சு வளர்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது. அவங்க வந்து கேட்கறாங்க, என்ன எனக்கு இது எங்கால மரியம், இது எங்கால, அல்லாஹ் தந்தாஹி மின் இன்தில்லா, அல்லாஹ்ட்ட இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. நம்ம அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறான் பாருங்க, உங்களுக்கு காட்டும் உதாரணம் புரிஞ்சு கொள்றதுக்காகவே. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற குழந்தைகளுக்கு தகப்பன் தாய்மார்களுடைய ஃபர்ஸ்ட் எங்கேருந்து தொடங்குதுன்னு பாருங்க. எங்கேருந்து தொடங்கு, கல்யாணத்திலேயே முசீபத்து தொடங்கிருக்கு. ஆடுறோமா ஓடுறோமா பாடுறோமா எல்லாம் முடிஞ்சு, அன்றைக்கு பரக்கத்துக்குரிய துவா இல்லை. வயிற்றுல இருக்கிற நேரம் தேம்பி தேம்பி அழுது கேட்கிற துவா அல்லாஹ் கபூலாக்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் திட்டமிட்டு அனுப்புறான். எங்க அனுப்புறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனிமையில பள்ளியை விட்டு ஒரு இடத்துக்கு அனுப்புறான். நீங்க சூரா மரியத்தை பிரட்டி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மாதிரி அனுப்புறான். அனுப்பின உடனே ஏன் அனுப்புறான்,
சூரா மரியத்தை நீங்க பெரட்டி கொஞ்சம் ஓதி பாருங்க. எதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படி அனுப்புறான்? ஏன் அனுப்புறான்டா? இப்ப யாருக்குமே தெரியாது. ஒரு ஹிஜாப் எந்த மனுஷனுக்கும் தெரியாம காட்டுல தனியா இருக்கணும். இதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை. அல்லாஹ் காட்டுறான் பாருங்க ஒரு விஷயத்தை. ஒரு துஆவை கேட்டதுனால அதனுடைய கபூல் அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அவங்களுக்கே தெரியாது ஏன் இங்க போ சொல்றான். நல்லா சொல்லிட்டான், இங்க நிறைய சாப்பாடு கிடைக்குதா, எல்லாம் தந்துட்டேனா அதே ரிஸ்க் நான் உங்களுக்கு தருவோம், போங்க. காட்டுல இருந்தாலும் யாரும் பார்க்காட்டியும் எவரும் பார்க்காட்டியும் ரிஸ்க் கன்ஃபார்ம். ஏன் மிஹராப்ல இருக்கிற இடம் பள்ளிவாசல் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கலையா? கன்ஃபார்மோட போறாங்க ரிஸ்க். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு மனிதனை அனுப்புறார். ஒரு மனுஷன். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப யாருக்கும் தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காட்டு பிரதேசத்தில் இருக்கிறாங்க. இதின் தபதத் மின் அஹ்லியா மக்கானன் ஷர்கியா, கிழக்கு பக்கத்துல. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர்கள் அவர்கிட்ட ஒரு ஹிஜாப் எடுத்தாங்க, திரையண்டா அவங்க புடவை எடுத்து இந்த மாதிரி மறைக்கல. யாருக்கும் விளங்காத ஒரு இடத்துல போயிட்டாங்க. நான் சொல்றதை நல்ல கவனமா கேளுங்க. யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அவங்க ஒதுங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, அல்லாஹ் சொல்றான் எங்களுடைய ரூஹை, எங்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம் தெரியுமா? ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, ஒரு பெஸ்ட் ஆம்பளை அனுப்பினோம். புரியுதா என்ன சொல்ல வராங்க? பொம்பளை பிள்ளைகள் உள்ள வாப்பாக்கு விளங்குதா? புள்ள சொல்லும். அந்த நான் ரோட்ல வரப்போக்கில் அவரை கண்ட உம்மாக்கு விளங்கிருக்கணும். புள்ள இன்றைக்கு நிறைய ஆம்பளைல பத்தி பேசுதண்டா, மகளுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. புள்ள நிறைய மேக்கப் செட்டை பத்தி பேசுதண்டா, உம்மா தெரிஞ்சிருக்கணும் அந்த அட்டாச்மெண்ட். இப்ப புள்ளையோட சிந்தனை எங்க போகுது? ஒரு உம்மா வழிகாட்ட பக்கத்தில் நிக்கணும், ஒரு வாப்பா நிக்கணும். தூரமாயிட்டோம்டா. ஒரு பொடியன் என்னோட பேசினார் ஒரு கிழமை இருக்கு. நான் எல்லாத்தையும் அடிச்சேன்டா. ஐஸ் அடிச்சிங்களான்னு கேட்டேன். ஓண்டா மாஷா அல்லாஹ். இப்ப தொழுகிறார். நான் அவரை பார்த்தேன் பல நாட்கள். லுகர் நேரத்தில் நான் கண்டிருக்கிறேன். முன்னாடி சுன்னத் தொழுவார், பின்னாடி சுன்னத் தொழுவார், எல்லாம் தொழுவார். அவர்கிட்ட சொன்னார் ஒரு நாள், என்னமோ தெரியல உங்களோட கொஞ்சம் பேசணும் மாதிரி என் மனசு தோணுது. அல்லாஹ், நான் சில நேரம் நீங்க ஒரு சகோதரோட பேசிட்டு இருக்கிறீங்க, நான் என்னமோ நினைச்சிட்டு வருவேன், அது மாதிரி நீங்க பதில் கொடுப்பீங்க. உங்களோட பேசணும் என்று எனக்கு தோணுது. அல்லாஹ் உங்களை தந்திருக்கிறான் கதையை சொன்னேன். நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன் எல்லாம் சொன்னேன். என்னுடைய நண்பர்கள் இப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி செஞ்சேன், இப்படி எல்லாம் செஞ்சேன். ஒரு நாள் ஒரு கடையில் இருந்து நான் இப்படி செய்ய போக்கல எங்க உமா வாப்பாக்கு மாட்டிட்டு நான் செஞ்சது. நான் கேட்டு உங்க உமா வாப்பாக்கு தெரியாத? இப்ப எத்தனை வயசு? 9 வருஷமா பயன்படுத்துறது தாய் தகப்பனுக்கு தெரியாது. என்ன செய்யறாரு, சிகரெட் அடிக்கிறது தெரியாது. அவர் சொன்னார், என்ன போட்டு அடிச்சாங்க, இது பண்ணாங்க, திட்டினாங்க. அது ஒன்றுமே அவரை மாத்தல. அவரை அடிச்சது, அவரை திட்டினது, எங்க உமா அழுதாங்க. அந்த அழுகை எனக்கு தாங்கல. திரும்ப அவங்களை அழ வைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நல்ல புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பிள்ளைகளோட வைக்கிற மிக பெரும் கம்யூனிகேஷன் கண்ணீர். உங்களுடைய உறவு நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதோட அவர் ஃபுல்லா விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு திரும்பி இருக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். நிறைய நீங்க சுத்தி 1000 கவுன்சிலிங் பண்ண தேவையில்லை. ஒரு துளி கண்ணீர் போதும். அவர் சொன்ன, நான் சின்ன இடத்திலேயே வீட்டோட குடும்பத்தோட வளர்ந்தவர், ஆனா நான் கொஞ்சம் தூரமான, கொஞ்சம் அழுதார்கள், இதாச்சு. ஒரு உமாக்கு விளங்கணும், புள்ள இப்ப மாறப்போக்கில் என்ன நடக்குது, கூப்பிடணும், உடனே விளங்கிருக்கணும். 4 பேரும் முன்னாடி சீரழிக்கிறது இல்ல, அந்த புள்ளை எப்படி சேஞ்ச் பண்ணணும், அமைதியா நின்று பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் ஆக சிறந்த பெண் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போக்கல. யாரும் பக்கத்துல இந்த அரபி பெண்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், அரபி அஜமி, அரபிகளுக்கு அஜமிகளோடு அஜமி, அந்த அரபி அரபியா, அவனுக்கு தனி லைன் பாஸ்போர்ட், மாஷா خلاص ஆஜமி கீஃப் கலீலாவத் அப்படிமா நில்லு இஜ்லிஸ்னா ஆஜமினோ. இன்றைக்குள்ள அரபி முஸ்லிம் எப்படி இருக்கும்? ரசூலுடைய கடைசி உரை, நான் என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றார். வெள்ளையர் கருப்பரை நான் மிதிக்கிறேன், இதுக்கு மேல் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த பேதம் இல்லை என்றார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில். யாரு மட்டக்களப்பா?
கொழும்பான் அவன் யார்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் அது எதுவுமே இல்லை. பிலால் இப்னு ரபாவை கட்டி அரவணைப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் ரசூலை எட்டி எட்டி பார்த்தார். ஐன பிலால் என்றார்கள். காபத்துல்லாஹ்வை திறந்த ரசூலுல்லாஹ். மக்காவுல போய் ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பெரிய அரபுகள் இருக்கிற நேரம், பெரிய அந்தஸ்துள்ள வந்தவர் நேரம், ஆரம்பத்தில் இருந்த பிலால் எங்கே? அத்தீன் பிலால் அசான் சொல்லுங்க. அரபிகளுக்கு மத்தியில் ஒரு ஆபஷி மேலே ஏறி அரபிகளுக்கு ஃபத்ஹு மக்கா நேரம், அவர் அரபிகளை பார்க்கிற நேரம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னது ஒரு ஆபஷி. ஒரு ஆபஷி அல்லாஹ்வுடைய நல்லடி ஒரு கருப்பருடைய மகன். இஸ்லாம் அதை தெளிவாக கல்வியில் எடுத்துரும். இதான் இஸ்லாம். இஸ்லாம் நுழைந்தால் இவைகள் நடக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ற நேரம் வரபல்லாஹு அல்லாஹ் மஸலுல் லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுதாரணம்டா. யா ரசூலுல்லாஹ் உங்க வைஃப் ஆயிஷா ரலியல்லாஹு இல்லையா? அரபு பொம்பளை உண்டு இல்லையா? உங்க ஈரக்குல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? ஒரு அரபியும் பேசல. என்ன யா ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவை பத்தி நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு எதிரிகளை கிறிஸ்தவர்கள் சொல்லல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் மிக சிறந்த பெண் என்று அரபு உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் அழுவார்கள் இதை கேட்டால். கிறிஸ்தவர்கள் அழுவார்கள். ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவியுடைய பேர் கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லை. அரபு பெண்களுடைய பேர் இல்லை. கிறிஸ்தவர்கள் யாரை புகழ்கிறார்களோ அல்லாஹ் நீதமாக பேசுவான். அரபிகள் கை கட்டி நின்றார்கள். ஏனென்றால் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? எங்களை அள வைக்கிறார்கள். என்னாச்சு? பஷரன் சவியா. அல்லாஹ் சும்மா சொல்லல. ஒரு ஆம்பளை அனுப்பினோம், இங்கால ஒரு பெரிய கெடி, இங்கால கொண்டெல்லாம் பழுத்து கால் நொன்றாரு இல்ல. ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. அழகான ஒரு ஆண், பெஸ்ட் பஷரன் சவியா, கம்ப்ளீட் மேன். ஒரு மனுஷனை ஒரு பெண் கண்டால் அசந்திராம்பல். தனிய யாருமே இல்லை. ஹிஜாப் ஹிஜாப் எடுத்துட்டாங்க. எல்லா மனசட்டையும் யாருக்கு விளங்காது. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுக்கு ஒரு யுவதிக்கு வந்தால் பெஸ்ட் ஆளா இருந்தா பஷரன் சவியன் என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? நெக்ஸ்ட் ஏன் இவ்வளவு பெரிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய தரஜாத்? என்னத்துக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யுவதி, தன்னந்தனியாக அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ் வேணுமென்று உருவாக்குறான் அந்த சபையை. எல்லாத்தையும் ஒதுக்குறான். ஒரு காட்டு பிரதேசத்துல எட்டி பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, சிசிடிவி இல்ல, சொல்றதுக்கு யாரும் இல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புதாரி, கார்டியன் இங்க இல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் தெரியாது. இந்த சபையில ஒரு பெண் தூய்மையாக நடந்தா பெஸ்ட் பெஸ்ட் இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் பெண். என்னாச்சு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. நீங்க இறையச்சமுடையவராக இருந்தா, அதாவது அவங்க இன்னி அவுது பிர் ரஹ்மான், ரஹ்மானிடம் அவுது பில்லான்னு சொல்லுங்க. இரக்கமுள்ள என் பாசமுள்ள என்னை நேசிக்கிற கல்பு ரஹ்மான் என்று சொல்லுது. கல்பு அங்க நேசிக்குது. ஐ லவ் மை காட், ஐ லவ் மை அல்லாஹ். ரஹ்மான் இன்னி அவுது பிர் ரஹ்மான். அந்த உம்மா கேட்ட ஒரே ஒரு துவா. தாய்மார்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த இளம் யுவதிகளை எப்படி எடுத்து திருமணம் முடிச்சு வெக்கமா இல்லையா? ஆடுறீங்க. கலாச்சாரமாம் இன்றைக்கு ஆடுறார்கள். முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுக்காக பேச வருகிறார்களா? திருமணங்களை பற்றி அவருடைய குடும்பங்களை விமர்சிக்கவில்லை. நான் எங்கள் யாருடைய குடும்பத்தை சீரழிப்பதற்கு சொல்லவில்லை. முஸ்லிம் என்ற பெயரிலே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த கூடாது என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? எங்களுக்கு ஷைத்தானியத்து வேணுமென்றால் பிறகு தலையை பிடிச்சிட்டு என் புள்ள அப்படி போச்சு, என் புள்ள இப்படி ஆச்சு. ரப்புல் ஆலமீனுடைய இல்லம் இங்க இருக்கிறது, மஸ்ஜித். இவைகளில் கொண்டு வந்த உங்க பிள்ளைகள் கூட்டுங்கள். யாரும் வழி சொல்ல இல்லை அந்த பிள்ளைக்கு. அல்லாஹ் ஒரு உம்மா கேட்ட துவா, யா ரப் இன்னி உஇதுஹா பி. யா அல்லாஹ் அவக்கும் அவருடைய சந்ததியை ஷைத்தான் தொடக்கூடாது. யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கபூலாக்கினான். உங்களுடைய என்னோட துவாவை கபூலாக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பேசுறது மாணவர்களுக்கு அல்ல, உங்களுக்கு. நீங்க விட்ட பிழை. நிக்கா மஜ்லிஸ்ல ஒரு துவாக்கு தான் அவ்வளவு மஜ்லிஸ்ல எல்லாத்தையும் கூப்பிடுறோம். பாரக்கல்லாஹு லக்கும், சின்னதா சொன்ன பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். இதான் துவா. பரக்கத்தை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருந்தால்
பரக்கத் அன்னமா ஹுவ ஜியாதா. அது பற்ற இடமெல்லாம் அந்த பரக்கத் பறந்துட்டே போகும். அப்ப அபிவிருத்தி சந்தோஷத்தை தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சொல்லக்கூடிய பரக்கத்தான மஜ்லிஸ கொச்சப்படுத்தி கல்யாணம் என்று வேற மாதிரி கிறிஸ்தவர்களை முழுக்க பின்பற்றி முழுக்க எடுத்து போய் இப்ப பெரிய பிரச்சனைன்றாங்க. வரதான் செய்யும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், இவங்க சொல்லிட்டாங்க நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன், இன்குந்த தக்கியா தக்வாதாரியா இருந்தா போயிருப்பா, எனக்கு உன்னோட எதுவுமே வேணாம். ஒரு பெண், இன்னொரு விஷயம், யாருமே இல்லாம தனி இருக்கிற நேரம் இந்த தேவை சிம்பிளா வரும். நாங்க சைக்காலஜில சொல்லுவோம், ஒரு ஆண் வழிகெட்டு போறதுக்கு பிஸி இல்லாதது காரணம். ஒரு வாப்பா நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டாரு, இப்ப வர்றாரு, பிள்ளைக்கு வேலை இல்லை, அவன் கிளப்பு போவான், அவன் ஜினா செய்வான், அவன் குடிச்சு பார்ப்பான். நீங்க சேர்த்த சொத்தாமா நிக்கணும். ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு பிஸி ஆகணும். சோம்பேறித்தனமாக வீட்டுல இருக்கலாது. நீங்க எப்படி வெளியே போனீங்களோ அது உங்களுக்கு ரஹ்மத். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா தப்பான வரும். இவ்வளவு ஏண்டா சும்மா இருந்தா வேற சிந்தனைகள் வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருக்கிறார். இப்ப நிறைய தோணும். அல்லாஹ்வோட பாதுகாப்பு அல்லாஹ் காட்டுறான். இந்த மாதிரி வர்ற நேரம் அவங்க சொல்றாரு, வந்தவர் சொல்றார், கால இன்னமா அன ரசூலு ரப்பிக் லியஹப லகி குலாமன் ஜக்கியா, நான் அல்லாஹ்வுடைய தூதன். லியஹப லகி குலாமன் ஜக்கியா, ஒரு சாலிகான புத்திசாலியான நல்ல சுத்தமான பரிசுத்தமான ஒரு குழந்தையை தர வந்திருக்கிறது. ஷாக்காய் உள்ளே தர வந்திருக்கிறேன். இன்னமான ரசூல் ரப்பிக், உங்க ரப்புடைய ரசூல் நான் உங்களுக்கு குழந்தையை தர. அவங்க கேட்கிறாங்க, காலத் அன்னா யகூனு லி குலாம் வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அகு பகியா, எனக்கு எப்படி ஒரு புள்ள கிடைக்கும்? எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? என்னதான் ஒரு ஆம்பளை தொட்டதே இல்லை. வலம் யம்சஸ்னி பஷர் வலம் அகு பகியா, நான் ஒரு கெட்ட நடத்த உள்ள ஒரு பொம்பளையும் இல்லை என்றான். நான் கெட்ட நடத்த உள்ள பொம்பளை இல்லை, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், கால, அவர் சொல்றாரு, கால கதாலிக் கால ரப்புக ரப்புகி ஹுவ அலைய ஹைன், அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப லேஸ் அப்படின்ட்டாரு. அந்த புள்ள கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்க தப்பு எதுவுமே நடக்கவில்லை, புள்ள கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்டா, ஒரு ஆணை அல்லாஹ் அனுப்பி அந்த புள்ள யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்றதை காட்டுறான், ஜன்னாவுக்கு அனுப்புறது. அதனால் இது உம்மா வாப்பா கேட்ட துவா. சரி, இது ஒரு பக்கம். இது ஃபர்ஸ்ட். தொடர்ந்து துவா கேளுங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த காலத்துல பிரச்சனைக்கு தீர்வு நம்பி தொழுது துவா கேளுங்க. ஃபர்ஸ்ட். இன்னொரு குழந்தைய பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. மூணாவது,